பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்ப அந்த காசை யாரும் வாங்காம இல்ல, வாங்குனாங்க. எல்லாருமே வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. இப்ப கிண்டல் பண்ணவங்க காசு வாங்காம இருந்திருக்கணும், எங்களுக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லிருக்கணுமா? எல்லாருமே அந்த காசை வாங்கி செலவு பண்ணாங்க. செலவு பண்ணிட்டு கிண்டல் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ அது பண்ணட்டும். நம்ம பண்றதை நம்ம பண்ணிட்டு இருப்போம், அவ்வளவுதான். அப்பா அம்மா கூட யோசிக்க மாசம் 1000 ரூபாய் எங்களை நம்பி தரமாட்டாங்க. ஆனா ஐயா வந்துட்டு ஈஸியா கொடுக்குறாரு. இது வரைக்கும் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறோம். நெக்ஸ்ட் டைமும் வர வேண்டியது திமுக தான் வரணும்னு எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா தான் இருக்கு. மத்த நாடோட கம்பேர் பண்றப்ப இந்த நாடு ஓகே தான். ஓகே, தமிழ்நாடு நல்ல சேஃப்டியா தான் இருக்கு. பெண்களுக்கு சேஃப்டியா தான் இருக்கு. மத்திய அரசு நமக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் அவங்கள சமாளிக்கிற தெம்பும் திராணியும் நம்மளோட திமுக அரசுக்கு மட்டும்தான் சார் இருக்கு. மீண்டும் 2026ல தளபதியே ஆச்சு கண்டிப்பா வரும், உறுதியா இருக்கும். மாநாடு நல்லாவே நடந்தது, நல்லா சிறப்பா இருந்தது, நல்லா சந்தோஷமா வந்து பார்த்தோம். தளபதியை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் மாநாடு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தளபதியை டைரக்டா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கோம். 2026லயே நம்ம ஆட்சி வரணும்னு நாங்க கண்டிப்பா நினைக்கிறோம். மக்களாட்சி, மக்களுக்கே ஆட்சி, அந்த மாதிரிதான் எங்களோட தளபதியை நாங்க பாத்துட்டோம். ஏன்னா மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சோ எல்லா மாநாட்டிலையும் எல்லா இதுலயுமே வந்து மகளிர் வந்து எல்லாத்துக்குமே முன்னுரிமை எடுத்து இப்ப எல்லா ஃபீல்ட்லயும் பாத்தீங்கன்னா மகளிர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால திரும்ப இந்த ஆட்சி வரணும்னு நாங்க நினைக்கிறோம். எதுக்குன்னா சேஃப்டி பொறுத்தளவுமே ஓகே தான். இப்போ வந்து பஸ் விட்டாங்க, இலவச மகளிர் இலவச பஸ் விட்டாங்க. ஸோ இப்போ கிராமப்புறங்களும் இல்லாம சிட்டி லைஃப்ல வாழ்ற மக்களுக்கு வந்து அந்த பஸ்ன்றது ரொம்ப அவசியமா இருந்தது. 3 இயர்ஸ் வந்து நாங்க ஒர்க் பண்ண சென்னையில ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு இந்த பஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா இங்க காலையில நாங்க போறதுமே சரி, மிட் நைட்ல வரதுமே சரி, ரொம்ப சேஃபா செக்யூர்டா ஃபீல் பண்ணோம். பொங்கலுக்கு பணம் கொடுத்தாங்க. அதாவது பண இதுவே இல்லாத மக்களுக்கு வந்து அந்த 3000ன்றது பெரிய இதா இருந்துச்சு. அந்த 3000த்தை வச்சுதான் அந்த பொங்கல் நாங்க சிறப்பா கொண்டாடுறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. கிண்டல் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்ப அந்த காசை யாரும் வாங்காம இல்ல, வாங்குனாங்க. எல்லாருமே வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. இப்ப கிண்டல் பண்ணவங்க காசு வாங்காம இருந்திருக்கணும், எங்களுக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லிருக்கணுமா? எல்லாருமே அந்த காசை வாங்கி செலவு பண்ணாங்க. செலவு பண்ணிட்டு கிண்டல் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ அது பண்ணட்டும். நம்ம பண்றதை நம்ம பண்ணிட்டு இருப்போம், அவ்வளவுதான். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் இவ்வளவு பேர் இப்ப வந்து செக்யூர்டா போயிருக்கோம்னா அதுக்கு இதான காரணம். இங்க ஒண்ணும் நடக்கல. சோ அப்படிங்கும் போது டிவிகே மாநாடு அது கரூர்ல நடந்துச்சு, அங்க அவ்வளவு விபத்து நடந்துச்சு. பட் இப்ப வந்து நாங்க வந்த போது ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு எதுவுமே வரல. நாங்க அங்கேருந்து வந்ததுல இருந்து இப்ப ரிட்டர்ன் போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா தான் போறோம். சோ நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். மீண்டும் 2026ல தளபதியே ஆட்சி கண்டிப்பா வரும், உறுதியா இருக்கும். சேஃபா இருக்கும். நாங்க என்னன்னா வந்துட்டு வீட்டுல வந்துட்டு ஆள் இல்லாதப்ப அப்பா இல்ல அம்மா இல்ல, பஸ்ல நாங்களே தனியா வந்துட்டு இண்டிவிஜுவலா போயிட்டு வர முடியுது. இது இல்லாம நாங்க வந்துட்டு மந்த்லி வந்துட்டு ஃபீஸ் பே பண்றதுக்கு ஏதோ ஒரு கஷ்டப்படுறோம். இதனால வந்துட்டு புதுமை பெண் திட்டம்ன்றதுல வந்துட்டு நாங்க வந்துட்டு எலிஜிபிளா இருக்கனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மாதிரி அப்பா அம்மா கூட யோசிக்க மாசம் 1000 ரூபாய் எங்களை நம்பி தரமாட்டாங்க. ஆனா ஐயா வந்துட்டு ஈஸியா கொடுக்குறாரு. இது வரைக்கும் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறோம். நெக்ஸ்ட் டைமும் வர வேண்டியது திமுக தான் வரணும்னு. நல்லா சேஃபா இருந்துச்சு மாநாடு. எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் இருந்துச்சு. நல்லா பாத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். செம்ம பிரம்மாண்டமா இருக்கு. இவரே தான் வரணும், திமுகவே தான் வரணும். நல்லா மகளிர் காசுலாம் தராங்க, நல்லபடியா எல்லாமே பண்றாங்க, அவங்கதான் வரணும். எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா தான் இருக்கு. மத்த நாடோட கம்பேர் பண்றப்ப இந்த நாடு ஓகே தான். ஓகே, தமிழ்நாடு நல்ல சேஃப்டியா தான் இருக்கு. பெண்களுக்கு சேஃப்டியா தான் இருக்கு. மாநாடு ரொம்ப கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு சார். நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு மக்கள் வந்து அலைக்கடலா திரண்டு வராங்க பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க சார். மருத்துவ குழு வந்து இருக்குது, ஆம்புலன்ஸ் வசதியும் இருக்குது, நிறைய டாய்லெட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க சார். எல்லா வசதியுமே நிறைய பண்ணிருக்காங்க. நிறைய காவலர்கள் அமர்த்தி இருக்காங்க. சேஃப்டி ஓகே பண்ணிருக்காங்க சார், நல்லாவே பண்ணிருக்காங்க. மெடிக்கலுக்கு டீம் ஒதுக்கி பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். நமக்கு வந்து சந்தேகமே வேணாம் சார். 2026லயும் நம்ம திமுக அரசு தான் சார் கண்டிப்பா வரணும். அது வந்தா மட்டும்தான் நம்ம மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கும். நம்மளுக்கு தேவையானது அவங்க கண்டிப்பா செய்வாங்க சார். கண்டிப்பா முடியாது சார். இந்த திமுக அரசால மட்டும்தான் சார் முடியும். எந்த அரசு வந்தாலும் கண்டிப்பாவே சமாளிக்கவே முடியாது. நம்ம அரசு நமக்காக செயல்படும். கண்டிப்பா 2026ல இவங்க தான் கண்டிப்பா வரணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். அவங்க தான் வருவாங்க. மத்திய அரசு நமக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் அவங்கள சமாளிக்கிற தெம்பும் திராணியும் நம்மளோட திமுக அரசுக்கு மட்டும்தான் சார் இருக்கு.